ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.4ல தேர்ட் ப்ராப்ளம் பார்க்க போறோம். என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ரெப்ரசன்ட் த ஃபங்க்ஷன் f is equal to 1,2, 2,2, 3,2, 4,3, 5,4ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. பாருங்க, ஆர்டர் பேர்ஸ்ல அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்மளை என்ன மட்டும் வரைய சொல்லியிருக்காங்க, ஆரோ டயக்ராம், டேபிள், கிராஃப் நம்மள வரைய சொல்லியிருக்காங்க. ஸோ இது டைரக்ட் கொஸ்டின், அப்படிதானே? ஈஸியா இருக்கும். ஆர்டர் பேர்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. இந்த மூணையும் நம்ம வரைய போறோம். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சொல்யூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஆரோ டயக்ராம் வரைய சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆரோ டயக்ராம். ஸோ முதல் என்ன எடுத்துக்கலாம், இங்க பாருங்க, இந்த ஃபங்க்ஷன்ல பாருங்க, இதுல ஃபர்ஸ்ட் இருக்குல்ல, அந்த ஃபர்ஸ்ட் இருக்க எல்லா எலமெண்ட்ஸையும் நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இருக்க எல்லா எலமெண்ட்ஸையும் ஏன்னு எடுத்துக்கலாம். செகண்ட் இருக்க எல்லா எலமெண்ட்ஸையும் நம்ம பின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? முதல் ஏ எழுதிக்கலாம். என்னென்ன இருக்கு? முதல் 1, 2, 3, 4, 5 வரைக்கும் இருக்குது. ஃபர்ஸ்ட் இருக்க எல்லா எலமெண்ட்ஸையும் ஏல எழுதிக்கலாம். 1, 2, 3, 4, 5. ஓகே, இத நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். அடுத்து பிய செகண்ட் இருக்குல்ல, அந்த செகண்ட்ல இருக்க எல்லா எலமெண்ட்ஸையும் நம்ம பின்னு எடுத்துக்கலாம். செகண்ட் என்னென்ன இருக்கு? 2, 2, 2, 3, 4 இருக்குது. ஓகேவா? 2 எத்தனை டைம்ஸ் இருக்கு பாருங்க, 3 டைம்ஸ் 2வே வந்திருக்கு. அப்ப நீங்க 3 டைம்ஸும் 2 எழுதணுமா? தேவையில்லை. ரிப்பீட்டடா இருந்துச்சுன்னா அந்த எலமெண்ட்டை ஒரு தடவை எழுதுனா போதும். இங்க பாருங்க, 3 தடவை 2 இருக்கு. ஆனா நீங்க ஒரு தடவை அந்த 2 எடுத்து எழுதுனா போதும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 3 இருக்கு, 4 இருக்கு. அதை எடுத்து எழுதிக்கலாம். 3, 4 இருக்கு. அவ்வளவுதான். இதுதான் நம்மளோட பி. ஸோ எப்படி மேப் பண்றது? ஸோ இங்க என்ன இருக்கு? 1 போடும்போது 2 இருந்தது, 1க்கு 2. அடுத்து 2 போடும்போது 2 இருக்கு, அகெயின் 2, 2. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 3, 2 கொடுத்துருக்காங்க. அப்ப 3 போடும்போது அகெயின் 2 தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 4, 3 இருக்கு. 4 to 3க்கு மேப் பண்ணணும். அடுத்து 5, 4 கொடுத்துருக்காங்க. 5ல இருந்து 4க்கு மேப் பண்ணிடணும். ஓகே, ஆரோ டயக்ராம்ல மட்டும் ஒரே நம்பரை மறுபடியும் நம்ம எழுத தேவையில்லை. ஓகே, இப்படி ரிப்பீட்டேஷனா இருந்துச்சுன்னா அந்த நம்பரை 1 டைம் எழுதினா போதும். அவ்வளவுதான் ஆரோ டயக்ராம். நெக்ஸ்ட் என்ன? டேபிள். ஸோ டேபிள் வரைஞ்சுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கு? 5 வரைக்கும் இருக்கு. நம்ம 5 வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ முதல் இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், இங்க எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இதுல இருந்தே நம்ம டைரக்டா எழுதினாலும் ஓகே, இல்ல நீங்க மேல போய் ஆர்டர் பேர்ஸை பார்த்து எழுதினாலும் ஓகே தான். 1 போடும்போது 2, 2, 2 இது இருக்குல்ல, இந்த இதை பார்த்து எழுதினாலும் ஓகே தான். ஆரோ டயக்ராம் பார்த்து எழுதினாலும் ஓகே தான். ஓகே, இதுதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். 1, 2 அப்படியே எடுத்து எழுதிடலாம். நீங்க 1 போடும்போது 2, அடுத்து 2 போடும்போது 2, 3 போடும்போது அகெயின் 2 தான் வந்தது. அடுத்து 4 போடும்போது 3, 5 போடும்போது 4. ஓகேவா? ஸோ இது தேவையில்ல. அவ்வளவுதான் டேபிள். நெக்ஸ்ட் நம்ம கிராஃப் வரைய போறோம். தேர்ட் ஒன், கிராஃப். ஸோ என்ன பண்ணணும்? இதுக்கு நம்ம எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சுக்கலாம். இது நம்மளோட எக்ஸ், இது எக்ஸ் டேஷ். அதே மாதிரி இது நம்மளோட ஒய், இது ஒய் டேஷ். இங்க 0. ஸோ இப்போ மேக்ஸிமம் எவ்வளோ வேல்யூஸ் இருக்குன்னு பாருங்க. 5 வரைக்கும் இருக்குதா? எஃப் ஆஃப் எக்ஸ்ல இங்கேயும் பாருங்க, இங்கேயும் எவ்வளோ இருக்கு? மேக்ஸிமம் 4 வரைக்கும் இருக்குது. அப்படிதானே? ஸோ நம்ம ரெண்டு சைடும் 1, 2, 3, 4, 5 வரைக்கும் எடுத்துக்கலாம். இங்கேயும் 5 வரைக்கும் எடுத்துக்கலாம். 1, 2, 3, 4, 5. ஓகேவா? இப்ப நம்ம பிளாட் பண்ணிடலாமா?
ஸோ 1 போடும்போது 2 வந்ததா 1,2 இந்த டேபிள் பார்த்து எழுதினாலும் ஓகே தான், இல்ல மேல நம்மளுக்கு ஆர்டர் பேர்ஸ்ல கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்கல்ல இதை பார்த்து எழுதினாலும் ஓகே தான். ஸோ 1 போடும்போது 2 கிடைச்சிருக்கு. 1 எங்க பிளாட் பண்ணணும், எக்ஸ் ஆக்சிஸ்ல. 2 எங்க பிளாட் பண்ணணும், ஒய் ஆக்சிஸ்ல. ஸோ 1,2. 1 இங்க இருக்கு, 2 இங்க இருக்குது. இதுதான் நம்மளோட 1,2. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 2,2 இருக்கா, அப்ப 2 எக்ஸ் ஆக்சிஸ்ல பார்க்கணும், அகெயின் இன்னொரு 2 ஒய் ஆக்சிஸ்ல பார்க்கணும். இதுதான் 2,2. அடுத்து 3,2. ஸோ 3 எக்ஸ் ஆக்சிஸ்ல பார்க்கணும், 2 ஒய் ஆக்சிஸ்ல பார்க்கணும், 3,2. நெக்ஸ்ட் 4,3. 4 எக்ஸ் ஆக்சிஸ்ல பார்க்கணும், 3 ஒய் ஆக்சிஸ்ல பார்க்கணும், 4,3. நெக்ஸ்ட் என்ன இருக்கு, 5 இருக்கு, 5,4 இருக்கு. 5 எக்ஸ் ஆக்சிஸ்ல பார்க்கணும், 4 வந்து ஒய் ஆக்சிஸ்ல பார்க்கணும். 5,4. ஓகே, அவ்வளவுதான் இந்த ப்ராப்ளம். சிம்பிள். தேங்க்யூ.